ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்த சைக்காலஜி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, அதாவது நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிறது 6th கொஸ்டின் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் உள்ள போயிடலாம் பாருங்க. தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் நுண்ணறிவு சோதனைகளில் அதிக புள்ளிகள் பெறுவதற்கும் உதவுவது எது? ஸோ ஒருத்தர் தேர்வுல ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிறாரு, நுண்ணறிவு சோதனைகள் அதிகமா புள்ளி வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஸோ அதுக்கு முக்கியமா காரணமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவெழுச்சி நுண்ணறிவு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மனவெழுச்சி நுண்ணறிவு அதிகமா இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, தேர்வுலையும் சரி நுண்ணறிவு சோதனைகளும் சரி அதிகமான புள்ளிகள் வாங்குவாங்க. அப்ப அது காரணமா இருக்கிறது மனவெழுச்சி நுண்ணறிவு. ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நுண்ணறிவு ஈவு எனும் கருத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஸோ நுண்ணறிவு ஈவு அப்படின்ற கருத்தை முதலில் அறிமுகம் செய்தவர் யார்? சூப்பர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அப்படின்றவர் தான் என்ன பண்றாருங்க, நுண்ணறிவு ஈவு அப்படின்ற கருத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. அப்போ நுண்ணறிவு ஈவு அப்படின்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அப்படின்றவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அடுத்த செகண்ட் கொஸ்டின். டேஷினை டேஷால் வகுத்து 100ஆல் பெருக்கினால் நுண்ணறிவு ஈவு கிடைக்கும். ஸோ எதால வகுத்து 100ஆல பெருக்குனா நம்மளுக்கு நுண்ணறிவு ஈவு ஐக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் தான் நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா MA/CA × 100. ஓகேங்களா? ஸோ MA அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மென்டல் ஏஜ் அப்படின்னா மன வயது. CA அப்படின்னா என்னதுங்க, குரானிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கால வயது. அப்போ மன வயதை கால வயதால் வளர்க்க வேண்டும். மன வயதை தான் கால வயதால வளர்த்து 100ஆல பெருக்குனா நம்மளுக்கு நுண்ணறிவு கிடைக்கும். அப்ப B தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின். நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி பெரும்பாலும் முதிர்ச்சி பெறும் வயது எது? ஸோ நுண்ணறிவோட ஒரு செங்குத்து வளர்ச்சியானது எந்த வயதுல முதிர்ச்சி பெறக்கூடியதா இருக்கும்? ஸோ வெர்டிக்கல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்ணறிவோட அந்த வெர்டிக்கல் growth எந்த வயதுல ஒரு முதிர்ச்சியை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயது. சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 16 வயதில் தான் என்ன பண்ணும், இந்த நுண்ணறிவு என்ன பண்ணுறதுக்கு முழுசா முதிர்ச்சி அடையக்கூடியதா இருக்கும். அடுத்த கொஸ்டின். 16 வயதிற்கு மேல் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க நுண்ணறிவுகளை பயன்படுத்துவது. ஸோ நம்ம பார்த்தோம் 16 வயதில் தான் என்ன பண்ணோம், அந்த நுண்ணறிவு முழுசா முதிர்ச்சி அடையும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ 16 வயதில் தான் நம்மளோட நுண்ணறிவு முதிர்ச்சி அடையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ 16 வயதுக்கு பின்னால ஒரு நுண்ணறிவை நம்ம பயன்படுத்துறோம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது, அப்ப அந்த நுண்ணறிவை நம்ம பயன்படுத்தி நம்ம அதை சால்வ் பண்றோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிடைமட்ட நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்குத்து வளர்ச்சி எப்போ வளர்ச்சி அடையுதுன்னு பார்த்தோம் 16 வயதுல. 16 வயதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம கிடைமட்டமா நுண்ணறிவை பயன்படுத்துவோம். அது கிடைமட்ட நுண்ணறிவு. இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 5வது கேள்வி. 12 வயதுடைய இரு மாணவர்களின் வயதுகள். 12 வயதுடைய இரு மாணவர்களின் மன வயதுகள் 10, 14 எனில் இவர்களின் அறிவாண்மையில் எவ்வளவு வேறுபடுவர்? பாருங்க, 2 பேரோட அந்த நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, மன வயதை கொடுத்துட்டாங்க. இவங்க எப்படி அறிவாண்மையில வேறுபடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வயது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க 12 வயது. 2 பேருக்குமே 12 வயது. ஓகேங்களா? அப்ப கால வயது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 12ன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் மாணவன் 10/12 × 100 நுண்ணறிவு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ இதை போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 83.33 வரும். ரெண்டாவது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14. ஸோ 14/12 × 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 116.6 வரும். அப்போ இவங்க 2 பேருக்கு இடையான அந்த வேறுபாடு தான் நம்ம கேட்கறாங்க. அப்போ 116.6 - 83.3 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 33.33 வரும். அப்போ 33.33 அப்படின்றதா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 2 பேருக்கான வேறுபாடு கேட்கறதுனால நம்ம மைனஸ் பண்றோம். அடுத்து 6வது கேள்வி. பள்ளி குழந்தைகளின் நுண்ணறிவை அளந்தறிய பெரிதும் பயன்படுத்தப்படுவது எது? ஸோ ஒரு பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு அவனோட நுண்ணறிவு எவ்வளவு இருக்கு, ஐக்கு எவ்வளவு இருக்குன்னு அளந்தறியறதுக்காக
பெரும்பாலும் எதை வந்து பயன்படுத்துறாங்க? ஸோ மேக்ஸிமம் 2 சோதனைகளை பயன்படுத்துவாங்க. அதில் அதிகமாக எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா வெக்ஸ்லர் சோதனையை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், வெக்ஸ்லர் சோதனை. ஸோ ஸ்டான்போர்டும் வெக்ஸ்லரும் பயன்படுத்துவாங்க. அதிகமாக அதில் எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா வெக்ஸ்லர் சோதனை தான் வந்து என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி, ஸ்டான்போர்டு நுண்ணறிவு சோதனையில் எந்த வயது வரை அளந்தறிய முடியும்? ஸோ ஸ்டான்போர்டோட அந்த நுண்ணறிவு சோதனையில எந்த வயது வரை நம்மளால அளந்தறிய முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயதிலிருந்து 22 வயது வரை, 2லிருந்து 22 வயது வரை நம்மளால என்ன பண்ண முடியும், அளந்தறிய முடியும் ஸ்டான்போர்டில். அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸ்டான்போர்டு நுண்ணறிவு சோதனையில் 2 வயதிலிருந்து 22 வயது வரை நம்மளால அளந்தறிய முடியும். அடுத்து, ஜெர்மனியின் லீப்சிக் நகரில் உள்ள ஆய்வகத்தில் நுண்ணறிய செயல்களை அளவிட்டவர் யார்? ஸோ அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லீப்சிக் நகர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யாருங்க, வில்லியம் குண்ட் தான் வருவார். ஸோ ஜெர்மனியில் லீப்சிக் நகரில் ஒரு ஆய்வகத்தை ஏற்படுத்தி நுண்ணறிவு செயல்பாடுகள் வந்து அங்கே அளந்தவர் யாருன்னா வில்லியம் குண்ட் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அளந்திருப்பாரு. அடுத்து 9வது கேள்வி, நுண்ணறிவு செயல்கள் சிலவற்றை அளவிட சோதனை அடுக்குகளை உருவாக்கியவர் யார்? ஸோ நுண்ணறிவு செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு டெஸ்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோதனை அடுக்குகளை உருவாக்கியவர் யார்? சூப்பர். யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன். யாருங்க? பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர் தான் வந்து இந்த சோதனை அடுக்குகளை வந்து உருவாக்கியிருப்பாரு. அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி, நுண்ணறிவு தேர்வின் மதிப்பெண் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவது கடந்த நூற்றாண்டில் அதிகரித்து வருகிறது. இதற்கு பள்ளி, சுற்றுச்சூழல், வாழ்க்கை தர சூழல் நிலைமைகளை ஆகியவை காரணமாக இருக்கலாம் என்பது பாருங்க. ஒரு கடந்த 2 நூற்றாண்டுகளா அந்த நுண்ணறிவு வந்து அதிகமாகிட்டே வருது. இது வந்து ஒரு பள்ளியும் சுற்றுச்சூழலும் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லக்கூடிய விதி எந்த விதி? ஸோ இந்த கூற்று எந்த விதி சொல்லுது அப்படின்னா பிளைன் விதி அப்படின்ற விதி தான் வந்து இதை வந்து சொல்லுதுங்க. ஓகேங்களா? பிளைன் விதி அப்படின்ற விதி தான் இதை வந்து சொல்லுது. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. நுண்ணறிவு ஈவு அப்படின்ற கருத்தை யார் அறிமுகப்படுத்துறாரு? ஸ்டோன் அப்படின்றவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸோ மனவயதை கால வயதால வகுத்து 100ஆல பிறகுனா நம்ம நுண்ணறிவு கிடைக்கும். ஸோ நுண்ணறிவு செங்குத்து வளர்ச்சி 16 வயதுல முதிர்ச்சி பெறும். 16 வயதுக்கு அப்புறம் கிடைமட்ட நுண்ணறிவுன்னு அழைக்கிறோம். இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு 33.3ன்னு பார்த்தோம். பள்ளிக்கூடங்களோட நுண்ணறிவை அளந்தறிய பெரிதும் பயன்படுத்தப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ்லர் சோதனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டான்போர்ட் நுண்ணறிவு சோதனையில் எந்த வயது வரை இருக்குன்னா 2லிருந்து 22 வயது வரை அளந்தற முடியும். ஜெர்மனியோட லீப்சிக்னாலே வில்லியம் குண்ட் தான். நுண்ணறிவு சோதனை அளவிட அடுக்குகளை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா கால்டன். நுண்ணறிவு தேர்வின் மதிப்பீடு குறிப்பிடத்தக்க அதிகரித்து வரதுக்கான காரணம் பள்ளி மற்றும் சுற்றுச்சூழல் சொன்னது வந்து பிளைன் விதி. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. நுண்ணறிவு பரவலை வரைபடமாக காட்டினால் அது எந்த உருவ அளவினை தோற்றுவிக்கும்? ஸோ நுண்ணறிவு பரவலை வந்து நம்ம வந்து ஒரு வரைபடமா வரைய ஆரம்பிக்கிறோம். அப்படி வரைபடமா அதை வரைய ஆரம்பிச்சா அது எந்த வடிவத்தில் வந்து அந்த வரைபடம் வந்து வரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எந்த ஆன்சரா வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு படக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.